சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன். லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி போகிறது கிடையாது. நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும் போதும் பலவிதமான மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ படிப்பு நன்றாக வருமா வராதா, வருமானம் எப்படி இருக்கும், வேலை நல்லா அமையுமா, தொழில் செய்யலாமா, குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமணம் எப்போ நடக்கும், கடன் சுமை குறையுமா, சொந்த வீடு அமையுமா, ஸோ கணவன் மனைவி எந்த மாதிரி அமைவார்கள், உறவுகளோட உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கும், ஸோ ரொம்ப கஷ்டமாகவே லைஃப் போயிட்டுருக்கு, எப்போ இந்த லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நடக்கும். அதாவது நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வழியாகத்தான் நடக்கும். அந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான். ஸோ நடக்கிற அத்தனை விஷயமே நல்லதாக இருந்தாலும் சரி, தீமை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தசாபுக்தி மாற்றத்தால் தான் உங்களுக்கு அத்தனை விஷயமுமே நடக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் எந்த வயதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை முறையில் ஒத்துப்போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய ராசி பலன் அப்படின்றத பார்ப்பீங்க. கடக ராசி தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக நடக்காது, சரிங்களா? அப்போது ஜாதக ரீதியாகவும் இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒத்துப்போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சூரிய திசையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 5வது திசையாகத்தான் இந்த சூரிய திசை அப்படின்றது வரும். அதாவது சுக்கிர திசைக்கு அடுத்து வரக்கூடியது அப்படின்றது சூரிய திசை தான். அப்போ சூரியன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 6 வருட காலம் திசா நடத்துவார். ஸோ அதிகாரம், ஆளுமை, ஆரோக்கியத்தோட அடையாளமாக இருக்கிறது தான் இந்த சூரியன் அப்படின்ற கிரகம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த திசையில் கண் திருஷ்டி, அரசியல் ரீதியிலான ஒரு நெருக்கடிகள், அதே மாதிரி ஃபேமிலியில் யார் பெரியவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டிகள் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போது இந்த 6 வருஷங்களை எப்படி நம்ம சமாளிக்கணும், அதே மாதிரி சூரியனுடைய கடுமையான விஷயங்கள், ஏன்னா முக்கால் பாவர் சூரிய பகவான் அப்படின்றவர். ஸோ அப்போது இவருடைய கடுமையான விஷயங்கள் நம்ம எப்படி இதில் தப்பிக்கிறது, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு தீமை தரக்கூடிய நிலைகளில் இருந்தால் அதுலேருந்து எப்படி கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அப்போது 5வதாக வரக்கூடிய ஒரு திசை அப்படின்றது இந்த சூரிய திசை. ஒருவருடைய வாழ்நாட்களில் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் நிலைநாட்டக்கூடிய திசைனா அது சூரிய திசை தான். சுக்கிரன்ல பார்த்தீங்கன்னா நல்லா சுகபோகமான வாழ்வை அனுபவிச்சிருவீங்க. ஆனால் சூரிய திசை அப்படின்றது அதாவது உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்தை தரக்கூடியது. இந்த சூரியன் மொத்தம் திசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 55 வயது முதல் 65 வயதிற்குள்ள இந்த சூரிய திசை அப்படின்றது இருக்கும். இப்போ நீங்கள் பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 63 வயசுலேருந்து தொடங்கி 69 வயது வரைக்கும் நடக்கும். பூசம் 2ஆம் பாதம்னா 58 வயசுலேருந்து 64 வயது வரைக்கும். பூசம் 3ஆம் பாதம்னா 54 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும். பூசம் 4ஆம் பாதம் அப்படின்னா 49 வயசுல தொடங்கி 55 வரைக்கும் இந்த சூரிய திசை அப்படின்றது நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கையோட அனுபவங்கள் முதிர்ந்த காலத்துல இந்த திசை வரக்கூடியது இருக்கும். இப்போ பூச நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே கடக ராசியில வரும். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான மாற்றங்களை தருவார்னா, ஊர் பொது காரியங்களை உங்களை ஈடுபட வைக்கிறது, கோவில் நிர்வாகங்கள்ல தலைமை பொறுப்பு தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், சொசைட்டில நல்ல ஒரு விஐபி அந்தஸ்து கிடைக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு முதிர்ச்சியான ஒரு மனோநிலை உங்களுக்கு இருக்கும். மன ரீதியாக ஒரு தெளிவு கிடைக்கிறது. தேவையில்லாத ஒரு ஆடம்பரங்களை விட்டுருவீங்க. ரொம்ப எளிமையாகவும் நேர்மையாகவும் எப்படி வாழ்றது, ஸோ அந்த மாதிரி வாழ ட்ரை பண்ணுவீங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரத்தை கொடுத்தது அப்படின்னா சூரியனில் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. இந்த ஆடம்பரம்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியோட முன்னேற்றம், ஸோ குடும்ப மேன்மைக்காக போராடுறது, ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறது, ஸோ நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு அது அவங்களுடைய வாழ்க்கையோட
வெற்றிக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்காகவும் உதவும். இந்த சூரிய திசை நல்லா இருந்து உங்களுக்கு திசா நடத்தக்குள்ள நீங்க பண்ற அந்த ஆலோசனை தான் உங்க பிள்ளைகளை சிறந்த வகையில செயல்படுத்த உதவக்கூடியதா இருக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் நல்லா இருக்கக்குள்ள சேமிப்புகள் நல்லா இருக்கும். சொத்துக்கள் மூலமாக வாடகை அதாவது உங்களுடைய ஏதாவது வீடா இருக்கட்டும் மற்ற விஷயம் அதன் மூலமாக வருகின்ற வாடகையில வாழக்கூடியது லாபம் இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் எலும்பு கண்களுக்கு அதிபதியாக வருவார். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இதுல கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எலும்பு தேய்மானம், கண்ணாடி போடக்கூடிய ஒரு விஷயம், கண் பார்வை மங்கக்கூடியது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஹார்ட்டை வந்து செக் பண்றது எல்லாமே நல்லது. ரொம்ப ஷார்ட்டான பீரியட் தான் இந்த சூரிய திசை அப்படின்றது. இதுல என்ன நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெட் வெயிட்டா இருக்கிறது. ஸோ பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற விஷயத்த எல்லாமே சாதிக்காதீங்க. அந்த அகந்தையை விடுறதும் பிடிவாதத்தை விடுறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு தான் நீங்க வழிகாட்டியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலத்தை தான் இந்த சூரிய திசை தரும். பொதுவா பார்த்தீங்கன்னா சூரியன் லக்னத்துல இருந்து 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கக்குள்ள நல்ல நன்மையான விஷயங்களை வந்து தருவாரு. இப்போ இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ கிரகம் இல்லைங்களா? ஸோ இந்த சூரியன் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருடைய கௌரவம், பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ இப்போ 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கக்குள்ள 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுவார். சிம்மம் தான் சூரியனுடைய ஆட்சி வீடு. உச்சம் பெறக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா மேஷ வீடு. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். பட் இருந்தாலும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது, அரசியல் செல்வாக்கு கிடைக்கிறது. எதுக்குமே பயப்பட மாட்டீங்க சூரியன் நல்லா இருக்கக்குள்ள. தீமை தரக்கூடிய இடங்கள் அப்படின்ற பார்த்தோம்னா மெயினா 2, 7, 8. சூரியன் நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால ஸோ 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்குள்ள வெட்டு 1 துண்டு 2 அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. அதாவது ரொம்ப கோபமா இருக்கும், வார்த்தைகள் வெளிப்படும். 7ஆம் பாவத்துல இருக்கக்குள்ள லைஃப் பார்ட்னரோட கருத்து வேறுபாடு. இது பாத்தீங்கன்னா கலத்திர தோஷம் சூரியன் 7ல இருக்கக்குள்ள. 8ஆம் இடத்துல இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தரது. ஏற்கனவே சொன்னா இல்லைங்களா? ஸோ உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அதாவது எலும்பு தேய்மானம் போன்ற விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் பூர்வ புண்ணியாதிபதியாக வருவார். ஸோ மேஷத்திற்கு நல்ல இடத்துல சூரியன் இருக்கக்குள்ள இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல்ல நீங்க இறங்குறீங்க, ஸோ தேர்தலில் போட்டிடுறீங்க அப்படின்னா கூட ஸோ உங்களுக்கு வந்து இது சக்ஸஸான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி தரும், வெற்றியை ஏற்படுத்தி தரும். அப்போது நல்ல மகா புத்திசாலியாக இருக்கக்கூடியது, அரசு அதிகாரம் கிடைக்கப்படுறது, ஸோ புத்தி கூர்மை இருக்கிறது, ஆன்மீக நாட்டம் அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். பட் ஆனால் ரிஷப லக்னத்திற்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா பகை கிரகமாக வரக்கூடியவர் தான் சூரியன். ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரியாக இருக்காது இந்த சூரிய திசை அப்படின்றது. ஏன்னா நிறைய அவமானங்களையும் மன நிம்மதி இழக்கின்ற தன்மையும் இந்த இடத்துல கொடுத்துரும். ஸோ அதனால் எந்த லக்னம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படி நியூட்ரலான கிரகம் சூரியன். ஏன்னா 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், முயற்சி வெற்றி ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர், ரொம்ப நியூட்ரலாக செயல்படக்கூடியவர், நல்ல பிளேஸில் இருந்தால் நல்ல விஷயங்களை தான் தருவார். கடகத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாக வரக்கூடியவர். அதே மாதிரி கடகத்திற்கு மாரகாதிபதியும் சூரியன் தான். என்னதான் கடகத்திற்கு நட்பாகவும் தனாதிபதியாகவும் குடும்பஸ்தான அதிபதியாகவும் சூரியன் வந்தாலும், சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலும் நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது சின்ன விபத்தை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். 2ல இருந்து 8 பார்க்கும், இல்லை 8ஆம் இடத்துல இருக்கக்குள்ளலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் அப்படின்றது நிலைக்கின்ற தன்மை இருக்கும். ஸோ அதிகாரம் இருக்கும், தந்தை வழி சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சூரியன் 2லாம் இருக்கக்குள்ள. அப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி இவர் தான். ஒருவேளை லக்னத்திலே இருந்து இந்த சிம்ம லக்னத்திற்கு சூரிய திசை நடைபெற்றால் நிச்சயமாக ஒரு அரசியலில் இருக்கீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. கம்பீரமான தோற்றம் இருக்கிறது, தலைமை பொறுப்பு தேடி வர்றது, ஸோ இதெல்லாமே இருக்கும். ஒருவேளை 9ல் மேஷ லக்னத்தில் இருந்தாலும் இதே பலன் தான். உங்களுக்கு வந்து உச்சமான சூரியன் உங்களுடைய லக்னாதிபதி உச்சமாகி அங்கே இருப்பார். அப்போ புகழ், கௌரவம், பாக்கியம் எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 12ஆம் அதிபதி. ஸோ அப்போ விரையாதிபதியாக வரக்கூடியவராக இருப்பார். கன்னிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சால் விபரீத ராஜயோகம் அப்படின்ற அமைப்பு, ஸோ எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இதில் வந்துடும். பட் 12ஆம் இடத்துல இருந்தால் விரயம் அப்படின்ற விஷயம் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகியதையை தரும் இது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதியாக வருவார் சூரியன். வெற்றி லாபஸ்தான அதிபதி. பட் ஆனா துலாம் லக்னத்திலே இருக்கிறது அப்படின்றது சரியில்ல. ஏன்னா இந்த இடத்துல நீச்சம் அப்படின்ற அமைப்பை பெற்றுருவாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்குள்ள தான் நல்ல பலன். சிம்மத்திலே இருக்கக்குள்ள தொழில்ல பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறது, பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கிறது, அரசியல் அரசாங்க உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதியாக வருவார். தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் 10ஆம் அதிபதி. சரிங்களா? ஸோ அப்போ 10ல் ஆட்சியாக இருக்கக்குள்ள அரசியலில் ஜொலிக்கக்கூடிய விஷயம், உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய விஷயம் இருக்கும். தந்தையோட தொழிலே இவர்களுக்கு அமையக்கூடியது எல்லாமே இருக்கும். ஸோ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூரியன் 9ஆம் அதிபதியாக பாக்யாதிபதியாக வரக்கூடியவர். 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலோ இல்லை 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலோ பரம்பரை சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் வரும். அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறது. நிச்சயமாக ஒரு கௌரவமும் புகழும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த சூரிய திசையில் மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8ஆம் அதிபதி, அதாவது அட்டமாதிபதி, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தான அதிபதி இவர். அதாவது 8ஆம் இடத்துல இருக்குள்ள ஆயுள் பலம் கூடனாலும் நிறைய பிரச்சனைகளை தந்துவிடும். ஸோ திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாத நிம்மதி இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் மகரத்திற்கு சூரியன். ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 7லே ஆட்சி பெறாரு, இல்லை 3ஆம் இடத்துலையே கும்பத்துக்கு ஆட்சி பெறாரு அப்படின்னா, ஸோ வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 3-11 இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், அதாவது ருணரோக சத்துர்ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர். கடன் தீரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். நிறைய கடன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. அதே மாதிரி அரசாங்க போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மீன லக்னத்துக்கு நல்லா சூரிய திசை நடைபெற்றது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு போட்டியிடுறீங்க தேர்தலில் அப்படின்னா வெற்றி பெற்று விடுவீர்கள். சூரியனோட சூட்சுமம் அப்படின்றத பார்த்தோம்னா, சூரியன் ரொம்ப வலுவாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு ரொம்பவுமே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யார்கிட்டையுமே அவர் கையேந்த மாட்டாங்க. இந்த சூரியன் பார்த்திங்கன்னா திக்பலம் அடைஞ்சிட்டாரு, 10ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா ஜாதகர் ஒரு ஊருக்கே தலைவனாகக்கூடிய தகுதி அப்படின்ற விஷயம் அவருக்கு இருக்குது. சப்போஸ் 10ல் சூரியன் திக்பலம் உங்களுக்கு பெற்றாரு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அரசாங்க விஷயங்களில் போட்டிகளில் ஈடுபடலாம். எந்த லக்னமாக இருந்தாலுமே சூரியன் 10-11ஆம் இடத்துல இருக்கக்குள்ள அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூரிய திசை 6 வருஷம்தான் அப்படின்றதுனால பித்ருக்காரகனாகவும் வரக்கூடியவர், தந்தை காரகன். ஒருவேளை தந்தை உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறாரு, தவறு இருந்தார் அப்படின்னா ஸோ இந்த காலத்தில் முன்னோருக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் எல்லாமே கரெக்டாக செஞ்சுக்கோங்க. சப்போஸ் இந்த சூரிய திசை எனக்கு கடுமையாக நடக்குது, ஸோ என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சில வழிபாடுகள் நீங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு பிரச்சனைகளையும் தரும். அதாவது சுபகிரகமாக இருந்தாலுமே ஒவ்வொரு லக்னத்துக்கு பகைவராகத்தான் வருவார். அதனால் எல்லா கிரகங்களுமே நன்மை தரும், எல்லா கிரகங்களுமே தீமை தரும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லாமே அவங்களுடைய லக்னத்திற்கு எந்த இடத்துல கிரகங்கள் இருந்து திசா நடத்துகிறார்களோ அந்த மாதிரி தான் பலன் தருவாங்க. அப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்கிறது, படிக்க முடியலன்னா அதை நீங்கள் கேட்கலாம், யூடியூப்பில் போட்டு கேட்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மன வலிமையை தரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணுறது, சிவபெருமானுக்கு செம்பருத்தி பூ இலை இல்லைனா வில்வ இலை சாத்தி வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையோடு ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா ஸோ இந்த சமயத்தில் அதெல்லாமே விட்டுட்டு உங்களுடைய தந்தையை அனுசரித்து போங்க. ஏன்னா சூரியன் தந்தைக்காரகன். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளை மதித்து நடக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியனை வலுப்படுத்தும். இதனால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும். கோதுமை தானம் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமையால் செஞ்ச உணவை ஏழைகளுக்கு தானமாக தரது எல்லாமே நல்லது. சப்பாத்தியோ கோதுமை ரவையில் பாயாசம் செஞ்சு கூட தரலாம். பசுமாட்டுக்கு கோதுமை தவிடு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். காலையில் சூரியன் எப்போ உதிக்கிறாங்களோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, ஓம் சூர்யாய நமக அப்படின்னு ஒரு 12 முறை சொல்லி தினமும் வணங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ உங்களுக்கு இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.